இப்போ நம்மளும் தான் தனியாக பேசுவோம், தனியாக சிரிப்போம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ அதை பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை வந்து அந்த உணர்வு ரொம்ப பாதிக்கும் போது, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா தான் தனியாக பேசுகிறதோ இல்லை தனியாக சிரிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். இப்போது உணர்வுகள் அதிகமாக அதிகமாக ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப பாதிக்குது. ஸோ அவங்களும் வந்து தனி உலகத்தில் போய்க்கிறது, தனியாக பேசிகிட்டே இருக்கிறது, தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நடந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து போகிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, அந்த ஒரு செகண்ட் மட்டும் அவங்க ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு வர்றாங்க, அது கொடுக்குற பாதிப்புலேயே அவங்க வந்து பல மணி நேரம் உழல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தனி உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ இதை மீட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்ல்டுலேயே இருந்தாலும் நீங்களும் நானும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு வரணும். நீங்கள் உட்காந்துருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன நடந்தால் எனக்கு என்ன அந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்தால் தான் பேசலாம் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த மென்டாலிட்டியை வந்து பயங்கர மென்டாலிட்டி கொண்டு வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அதட்டி சொன்னால் கேட்குறாங்க, அழுத்தி சொன்னால் கேட்குறாங்க, குச்சி எடுத்தால் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓடி கிளாஸில் மட்டும் ஸ்பீச் தெரப்பியில் மட்டும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து பயங்கர மென்டாலிட்டி வரும்போது இந்த ஆர்வமின்மையை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிவிட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்வமின்மை அப்படிங்கிறது பயத்தினால நம்ம ரொம்ப நாள் சப்ரஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. பயமே இல்லாத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த மனநிலையும் சரியாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் தன்மை வருது, வார்த்தைகளோட அர்த்தம் புரியணும். அதுக்கப்புறம் அவங்க நின்று கவனிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறதும் வரணும். ஞாபகம் இருக்கணும், இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் தான் போட்டு பேசணும் அப்படிங்கிற ஞாபக சக்தி வந்து இருக்கணும். ஸோ இந்த எல்லா மனநிலைகளுமே சேரும்போது தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து வரும். அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்க அபியஸாக நம்ம சொல்கிறது எதையும் கவனிக்க மாட்டாங்க, ஒன்றும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும் போது தான் நின்று நிதானமாக நம்ம பேசுகிறத கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பேச்சு. பேச்சு அப்படிங்கிறது இவ்வளோ மனநிலைகள் வந்து நார்மலாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட். இப்போ நம்மளே அப்செட்டாக இருக்கும், அப்போ பேச மாட்டோம். ரொம்ப அப்செட்டாக இருந்தால் பேச மாட்டோம். இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷத்தில் பேச்சு வரலைன்னு சொல்லுவோம். உங்களோட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால பேச்சு வரலைன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சமப்படணும். இது எல்லாமே சமப்படும் போது ரிசல்ட்டாக பேச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும்.